Hey everybody, welcome to Vasu's Vegetarian Kitchen where I believe everyone will start. So நான் இன்னைக்கு இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கறி வெண்டைக்காய் கறி, அப்புறம் இங்கே நான் சாம்பாருக்கு புளி நினச்சி வச்சுட்டுருக்கேன். இது வந்து ஒரு 4 கத்திரிக்காய் நான் வந்து நேரமாக திருத்தி வச்சுட்டுருக்கேன். கத்திரிக்காய் போட்டு தான் சாம்பார் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அதில் 2 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நான் 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன். இப்போ நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் வந்து கத்திரிக்காய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது நான் அதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஏன்னா நான் வந்து சாம்பார் பொடியிலேயே மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டேன், அதனால் நான் கம்மியாக போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹோம்மேடு இங்கே ஆப்ளை பண்ண ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுருக்கேன். ஸோ நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அடுத்தது கருவேப்பிலை போட போகிறேன். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் ஜலம் விட்டு அதை வந்து வேக விட்டுக்கு போகிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சாம்பாரில் எது போட்டாலுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இதுலேயும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த சேனலில் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்னை வந்து எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். என்னோடய ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், மோஜிலையும் இருக்கேன். நான் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஹிப்பிலையும் இருக்கேன். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் காட்டன் ஜலம் விட்டுட்டு இது வெந்ததுக்கப்புறம் நான் புளி ஜலம் விட்டு காமிக்கிறேன். அப்புறம் நான் இங்கே வெண்டைக்காய் போட்டு கரைந்து பண்ண போகிறேன். இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு. ஸோ இப்போ நான் அதில் என்ன பண்ணுறேன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் காஞ்சிருந்தால் கூட கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போவே வாசனை பிரமாதமாக இருக்குது. நான் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை போட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை போட்டால் இன்னுமே உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ இது வேகட்டும். நான் அதுக்குள்ளேயும் இந்த புளியை கரைச்சிக்கிறேன். நான் இன்னொரு பக்கம் வந்து இந்த வெண்டைக்காய் ஆட் போட போகிறேன் அடுப்பில். அதை பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த புளி ஜலத்தை இது பண்ணி வச்சுட்டேன், கரைச்சிட்டேன். நான் அந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடுறேன். கத்திரிக்காய் சீக்கிரம் உங்களுக்கு ஆயிரும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் நான் அந்த இப்போ புளி ஜலத்தை சேர்க்குறேன். இதை நான் வடிகட்டின்ட்டேன், ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ இது சேர்த்தாச்சு. இந்த புளி ஜலம் கொதிச்சு முடிச்சோடனே புளி ஜலம் வாசனை போனதுக்கப்புறம் நான் அதை வந்து பருப்பு ஆட் பண்ணிட்டேன்னா நம்மளோட கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. ஸோ இது ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா நல்லா வெண்டைக்காய் வரதுக்காக 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுவிட்டேன். இப்போ அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட போகிறேன். ஒரு சால்ட் அக்கார்டிங்லி நான் போடுவேன். உப்பை வந்து பார்த்து போடணும் எப்பயுமே. உப்பு இல்லாட்டா கூட நம்ம ஆட் பண்ணி கலந்துக்கலாம், அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து போடணும். ஸோ இப்போ நான் இப்போ உப்பு போட்டு இது ஃபுல்லாக அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் வந்து நல்லா கறியாக எடுத்துட்டேன்னா சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய். இதுக்கு சாம்பாருக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவோம். எனக்கு ஃபேவரட்ஸ் சாம்பார் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் எல்லா இதுவுமே பிடிக்கும் எனக்கு. அதுவும் எனக்கு சப்பாத்தியோட சாம்பார்னால் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் சப்பாத்தியோட சாம்பார் பிடிக்கும்னா உங்களோட கமெண்ட்ஸை, உங்களோட ஒப்பீனியன், உங்களோட லைக்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். உங்களோட ஃபேவரட் எதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். ஸோ இது நான் இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட போகிறேன். உப்பு போட்டோன்னு கலந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து அப்படியே வெண்டைக்காவாக நான் வந்து கறியாக பண்ணுவேன். வெண்டைக்காய் கறி தான் பண்ண போகிறேன், வெண்டைக்காய் கறியாக பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேட் உங்களுக்கு வந்து நியூ வீடியோட நோட்டிஃபிகேஷன் டைம்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். அப்புறம் ஒன்றுன்னா நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது நான் இதில் வந்து காஷ்மீரி தேகி மிர்ச் பவுடர் போட போகிறேன். அது ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ நம்மளோட லஞ்ச் அப்படியே ரெடி ஆகிடும். அது பார்த்திங்கன்னா இங்கே கத்திரிக்காய் சாம்பார் ஆயின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து இதில் கடாய் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து வெண்டைக்காய் கறி பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான் காஷ்மீரி மிர்ச் போட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா கலந்துன்றோம். இதை நான் அப்படியே போட்டு வெண்டைக்காய் ஃப்ரையாக எடுத்துகிட்டு போகிறேன், வெண்டைக்காய் கறியாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் சாம்பார் ரெசிபீஸும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாட் யூ லைக், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சாம்பார்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ யுவர் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு மீ அண்ட் ஃபார் மை சேனல். ஸோ இப்போ நான் அது கலந்துட்டேன். இதை நான் கடாய் போட்டு எண்ணெய் குத்த வச்சு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றின்னு இருக்கேன், கோல்டு வின்னர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது என்ன நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், பிசிறி வச்சுட்டேன். இப்போ நான் அதில் 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன், வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தாளிக்கிற உளுத்தம்பருப்பு, ஸ்ப்ளிட் உளுட் தால், அது உங்களுக்கு கடையில் கிடைக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் போட்டால் அவ்வளோதான் நம்மளோட லஞ்ச் ரெடி. இதுக்கு வரைக்கட்டும். நான் இன்னும் பருப்பு வைக்கலை, பருப்பு நான் அதை வைக்க போகிறேன். அதை வைக்கிறச்சா நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ கடுகு வெடிக்கிறதுக்கு நான் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இந்த வெண்டைக்காய் இது ஒரு 100 கிராம் இருக்கும், அதை ஆட் பண்ணிட்டேன். நான் இப்போ அடுத்த சிம்மில் வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் உங்களுக்கு அந்த வெண்டைக்காய் வந்து பிசு பிசாக இது ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஆம்ச்சூர் போடுவேன் நடுவில். ஆனதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது அதில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கினஸ் வர்றது, அதுக்கு தான் அந்த ஆம்ச்சூர் பவுடர் ஒரு ட்ரை மேங்கோ பவுடர் போட்டுக்கணும். அது உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கினஸ் எடுக்கணும் இதுலேருந்து. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்லைட்டாக தண்ணியை ஜலந்து வச்சுட்டு போகிறேன், அவ்வளோதான். இது நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே இருந்து அப்படியே நம்ம ஸ்டர் பண்ணி விட்டுருந்தோம்னா நம்மளுக்கு ஆயிரும். ஸோ இது ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த குக்கரில் 2 கரண்டி துவரம்பருப்பை அலசி வச்சுட்டுருக்கேன், களைஞ்சிருக்கேன். இப்போ நான் அதில் வந்து ஒரு 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் ஜலத்தை விட்டு கொஞ்சம் இந்த எண்ணெயை ஊற்றி நான் வைக்க போகிறேன். ஸோ அதை வைக்கிறச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை நெசுக்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் போட்டுக்கிறேன், ட்ரை மேங்கோ பவுடர், அவ்வளோதான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ஒரு நிமிஷத்தில் உங்களோட இது ஆயிரும், வெண்டைக்காய் ஆயிரும். நம்மளோட வெண்டைக்காய் ஆகிறதுக்கு என்ன அடையாளம்னா, இந்த வெண்டைக்காய் விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது தனியாக வந்திருக்கும், அதுதான் ஆனதுக்கு அடையாளம். ஸோ இங்கே இப்போ நான் பருப்பு வைக்க போகிறேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதனால் குழம்பு சாம்பார் பண்ணுறது நிறுத்தி வச்சுருக்கேன். பருப்பு வேக விட்டுன்ட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுன்ட்டு ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நம்மளோட வெண்டைக்காய் டன். இப்போ நான் வந்து பருப்பு ஏற்ற போகிறேன். பருப்பு ஏற்றினதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துட்டேன்னா நம்மளோட சாம்பார் ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, என் சேனல் பற்றியும் சொல்லுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கான் பெல் நோட்டிஃபிகேஷன் இது பண்ணேன்னா உங்களுக்கு நியூ வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக டயத்துக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் பருப்பு ஏற்ற போகிறேன். இதை நான் அணைக்க போகிறேன். இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன் வெண்டைக்காவை. இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ பருப்பை வந்து ஏற்றிட்டேன். இது ஆனதுக்கப்புறம் சாம்பார் பருப்பு சேர்க்கறச்சா நான் காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் டில் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த துவரம் பருப்பு வந்து நல்லா
குக் ஆகிடுது, நல்லா ஆகிடுது. அப்படியே புகையே இருக்குது. இது நல்லா ஆகிடுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த குழம்பு கொஞ்சம் சாம்பார் புளிஜலத்தோடு இருக்கிற அந்த சாம்பார் பண்ணுறது வந்து நான் கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன் ஒரு நிமிஷத்துக்கு. அப்புறம் அந்த பருப்பு சேர்த்தேன்னா நம்மளோட சாம்பார் ரெடி. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கறி, கத்திரிக்காய் சாம்பார். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தேட் உங்களுக்கு வந்து நியூ வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டான டயத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சேனலில் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க. அண்ட் you can also follow me on all the other social media channels. லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ இது ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொதிச்சாச்சு. நான் கொஞ்சம் பருப்பு ஜலத்தை வந்து சேர்க்குறேன். இது சேர்த்தாச்சு. ஒரு 2 to 3 minutes கொதிச்சதுன்னா நம்மளோட கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. ஸோ கத்திரிக்காய் சாம்பார் வெண்டைக்காய் கறி தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. Once again, I would like to thank viewers who have been supporting my channel. Subscribe பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கடைசியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொரியாண்டர் ஒரு சிலாண்டரோ போட்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ண போகிறேன். இது போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ அதனால் நான் அதில் மாவெல்லாம் கரைச்சவும் இல்லை. நம்மளோட லன்ச் டன். இப்போ நான் வந்து கொத்தமல்லியால் கார்னிஷ் பண்ண போகிறேன். ஸோ our lunch is ready. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அட் த சேம் டைம் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு என்னோடய நியூ இயர் வீடியோ, ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'll see you in my next video.